சார் இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட் ஆர்டர் வந்து சாதகமாக வந்துருக்குது தொழிலாளருக்கு. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? அது ஹைகோர்ட் ஆர்டர்னும் போது நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியது. நீதியரசர் இந்த பிஜிஎம்எல் நிலைமையை முழுக்க ஆராய்ந்து இந்த மக்கள் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க, எவ்வளோ மக்கள் இப்போ இருக்கிறாங்க, இவங்களாவது அந்த பணத்தை வாங்கி ஸ்டாப் பண்ணணுன்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை நான் மனதார வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். என் கழகத்தின் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்துட்டு இதை வந்துட்டு நான் அவரை கை கூப்பி நீதி அரசருக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். இதில் வந்து விஷயம் என்னென்னா சார், இந்த பணம் என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் எவ்வளோ, இந்த 52 கோடி நானே அது இல்லை. இப்போ நீதி அரசர் சொல்லியிருக்கிறபடி பார்த்தால் 57லேருந்து இந்த வேஜ் ரிவிஷன் மேலே இவர் டிபெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. 2007 இருந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு முறை இருந்த வேஜ் ரிவிஷன் அப்புறமா 5 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படி பார்க்கணுன்னாக்கா 4-5 வருஷம் 4-5 வேஜ் ரிவிஷன் வந்து இவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. இது எல்லாம் சேர்த்தாங்கன்னாக்கா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் வந்துட்டு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10 லட்சம் ரூபான்னு அவங்க கையில் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதை வந்துட்டு தவறாமல் அந்த தொழிலாளிக்கு போய் சேரணும். அந்த தொழிலாளிகள், அந்த தொழிலாளியினுடைய குடும்பம் சுமார் இப்போ வந்துட்டு 3500 பேர் எஸ்டிபி தொழிலாளி இருக்கான்னு சொன்னாக்கா, அந்த 3500 தொழிலாளியில் குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 1500-2000 தொழிலாளி செத்து போயிருக்காங்க. அந்த குடும்பம் வந்து கண்ணீரில் தத்தளிச்சிருக்காங்க. ஐயா, நீ இருக்கும்போது வாழறதுக்கு எங்களால் முடியல, நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் கூட எங்கள் கைக்கு வரலையேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதற்கெல்லாம் ஒரு விடையாக வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அந்த மனுவின்படி நீதி அரசர் வந்து இவர்களுக்கு சேர வேண்டிய பணம், அவர்களுடைய பணம் எவ்வளவோ அது 87லேருந்து வேஜ் ரிவிஷனை லிஃப்ட் பண்ணிக்கின்னு 6% வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கார். இந்த தீர்ப்பின்படி இப்போது இருக்கின்றவர்களே பெறுறதும் அந்த மறைந்த தொழிலாளி குடும்பம் பெறுவதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சுரங்கத்துறை அமைச்சர் வந்துட்டு இப்போ குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் இந்த வீட்டு மனை பத்திரம்னு கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும் பொழுது எந்த தொழிலாளிக்கும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், எதுவும் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதில் நாங்கள் தடையே நிற்க மாட்டோன்னுட்டு பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார். அவருக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆர்டர் வந்து இருக்குது. இந்த ஆர்டர் வந்த காலத்தில் இருந்துட்டு நீங்கள் தயவு பண்ணி அப்பீல் போவாத, மீண்டும் இதை வந்து 3500 தொழிலாளியில் 2000 பேருக்கு மேலே போயிட்டுருக்கிறான், இன்னும் ஒரு 1500 தொழிலாளியும் போய் மண்ணில் சேர்ந்துட்டோம், அப்புறம் யாருக்கு கொடுக்குறதுன்னு இல்லாத கஷ்டப்படுத்தாமல் இதை நீங்கள் அப்பீல் போகாமல் தயவு கூர்ந்து அந்த தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை அந்த தொழிலாளிக்கு கொடுக்கணும். அதே போன்று நீங்கள் சொன்னபடி இப்போ நான் நினைக்கிறேன் பாதி பேருக்கு தான் அந்த ஃபாரம் கூட வீட்டு மனை பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, மீதி இன்னும் கொடுக்கல. பிறகு அவர் பேசும்பொழுது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ಕೋಲಾರ ತಂಗವನುடைய சட்டமன்ற உறுப்பினர் ಎದುರಲ್ಲಿಯೇ சொன்னಂದೆ, ಅಮ್ಮ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡೆಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ರಿ, ಎಲೆಕ್ಷನ್ ಮುಂಚೆ ಕೋಡ್ ಆಫ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಆಗೋಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು ದಯವಿಟ್ಟು ಬನ್ನಿ, ಬಿಜೆಪಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಇದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಮನೆ ಕೊಡವ, ಅನ್ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೂ ಸೇರಿಸಿ ಕೊಡವ, ನೀವು ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡವ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದು ಅವರು ಹೋದರು ಇಲ್ಲೋ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ ನಮಗೆ ಮಾಹಿತಿ ಇಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ
ಸರ್ ಒಂದು ವಿಷಯ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಈ BGML ಇದೆಯಲ್ಲ, ಈ ಮೈಂಡ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿರೋವಾಗ ನಮ್ಮ ತಂದೆಲ್ಲ ಇದೇ BGML ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದು. ಅವರು ಬ್ಲಾಸ್ಟ್ ಮೇಸ್ಟ್ರಿ ಆಗಿದ್ದರು, ಹೆಡ್ ಮೇಸ್ಟ್ರಿ ಆದರು, ಫೋರ್ಮೆಲ್ ಲೆವೆಲ್ಗೆ ಬಂದರು, ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. ಆವಾಗ 82-83 ಇಶ್ಯೂಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಗುತ್ತಂದರೆ ಇಡೀ ಎಂಡ್ರೀಸು, ಕೋರಮಂಡಲ್ಲು, ಬಾಲಘಾಟ್ ಲೈನು ಎಲ್ಲ ಕಡೆ ಇರೋರು ಇಲ್ಲಿ ಗೇಟ್ ಹತ್ರ ಬರೋದು. யாக் வருது ஏனத்துக்கு வராங்க எங்கன்னாக்கா, இந்த ஏர் பிளாஸ்ட்டில் எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் கை கால் போச்சு, எத்தனை பேர் உயிராயிருந்தான், உள்ளே போனவன் வந்தானா இல்லையா. ஆனால் ஒவ்வொரு தாய்மாரும் பிள்ளைகளும் வந்து இந்த BGML கேட்டுக்கிட்ட அடிபட்டுன்னு உக்காந்துக்குவாங்க. அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரும். அப்போ அடிபட்டவங்களே இவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. சர்றன்னு அது பின்னாலேயே ஓடுவோம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இந்திய நாட்டிற்காக, இந்த இந்திய நாடு நிற்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு தொழிலாளிக்கு அவர்களுடைய ஊதியம் கிடைப்பதற்கு 2001 வந்துட்டு கெனி மூடுறான் சார். எவ்வளோ? 2001 வந்து BGML மூடுறாங்க. 2006 வரைக்கும் கூட அவங்களுடைய செட்டில்மெண்ட் பணம் ஒன்றுமே கொடுக்கல, ₹1 கொடுக்கல. ஒரே ₹1 கூட செட்டில்மெண்ட் பணம் இந்த அவங்களுடைய பணம்னு சொல்லிட்டு கொடுக்கல. அப்போது நாங்கள் அதிமுக சார்பாக வந்து மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பக்தவச்சலம் வந்துட்டு நம்ம கூட இருக்கும் பொழுது புரட்சி தலைவி அம்மா கிட்ட நாங்கள் போய் கோரிக்கை மனையாக கொடுத்தோம், கோரிக்கை வச்சோம். அப்போ வந்து குறைஞ்சபட்சம் கொஞ்சம் வேறு யூனியன்காரங்க வேறு ஆளெல்லாம் கூடவே வந்தாங்க. வந்து அம்மா கிட்ட எங்களுடைய பிரச்சனையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். BGML இப்படி நடக்குதுமா, தொழிலாளி இவ்வளோ பேர் தொழிலாளி இருக்காங்கம்மா, இவ்வளோ தொழிலாளி 35,000 தொழிலாளிக்கு மேலே இந்த தங்கச்சுரங்கத்தில் வேலை செஞ்சாங்க. அதில் குறைஞ்சி வந்துட்டு இன்றைக்கி 3,500 பேர் நிற்க வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தொழிற்சாலை ஒன்று தாம்மா, அதையே மூடிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் கொடுக்கல. அதை தயவு பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி அதெல்லாம் செய்யணும் பொழுது அப்போதே அம்மா கருணையோடு உடனே வந்து அன்றைய சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜிக்கு உடனடியாக எங்கள் முன்னாலேயே அப்போது எழுத்தாளர், பேப்பர் எடிட்டரு ஸ்ரீதர் பிள்ளை கூட வந்திருக்கார் கூடவே. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் வந்து கேட்கும்போது அம்மா கருணை உள்ளத்தோடு உடனடியாக சுரங்கத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா இதெல்லாம் எப்படி இருக்குது, இது நியாயங்களா, இவ்வளோ வருஷமாக இந்த தொழிலாளி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் செட்டில்மெண்ட்டே கிடைக்கலனாக்கா எந்த வகையில் நியாயம், இதை உடனடியாக நீங்கள் கேபினெட்டில் வச்சு இதை பாஸ் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன நேரத்தில் உடனடியாக மம்தா பானர்ஜி சொன்னாங்க, நான் இந்த விஷயத்தை வந்து கேபினெட்டில் வச்சு உடனடியாக நான் தீர்வு காணுவேன்னு சொன்னாங்க. அதை சொன்னபடி 2007 வந்துட்டு 50% அமௌண்ட்டு இந்த தொழிலாளிகளுக்கு வந்து சேர்ந்துச்சு. இன்றைக்கி அம்மா உயிரோடு இல்லை, மறைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த பெருமை அவங்களுக்கும் சேரும். அது மாத்திரம் இல்லை, அந்த நேரத்தில் VC கணேசன்றவர் கூட வராரு. VC கணேசன் வந்துட்டு சொல்கிறாரு, அம்மா அங்கே தொழிலாளியெல்லாம் பணம் கொடுக்கல, 6 வருஷம் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, பட்டியும் பசியுமா மக்கள் சாகுறாங்கம்மா. ஆனும்போது உள்ளே போகிறவங்க ரிவர்ஸ் வராங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னும் பொழுது அவங்களுக்கு பட்னியாக்குறாங்கம்மா, யாருமே சாப்பாடு இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, குழந்தை குட்டியெல்லாம் பட்னியாக்குதுமானும் பொழுது உடனடியாக அந்த 3,500 தொழிலாளி குடும்பத்துக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுங்கன்னு சொல்லி தாய் உள்ளத்தோடு தமிழ்நாட்டில் இருந்துட்டு அரிசி வர வச்சு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. இந்த இந்திய துணை கண்டத்தில் எத்தனையோ கட்சி இருக்குது. மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியாகட்டும், மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், BGML தொழிற்சாலையை மூடின பிறகு ஒரு படி அரிசியை எவனும் ₹1 கொடுத்த சரித்திரமே இல்லை. ஆனால் தமிழகத்தில் இருந்து அவங்க உடனடியாக அப்போது எதிர்கட்சியில் இருக்கிற கருணாநிதி கேட்டார், இந்த ஊரில் எத்தனையோ பேர் பட்டினியும் பசியுமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவாத ஜெயலலிதா கோலார் தங்க வயலில் இருக்கிறவங்களுக்கு
மூட்டை அரிசி அமைச்சுருக்கிறாங்க, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து மக்களாக பார்க்குறவன என் கட்சிக்காரனாக பார்க்கல, அவங்க மக்கள், அந்த மக்கள் வந்துட்டு பசியும் பட்டினமாக இருக்கிறான், அவன் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இதுன்னு பார்க்கல, அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி சட்டசபையில் பேசணுங்க புரட்சி தலைவர் அம்மா. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னால், கஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாளுமே கஷ்டம் மக்கள் படுறாங்கனாக்கா அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது அதிமுக அண்ணா தொழிற்சங்கம். இன்றைக்கி கூட இந்த கோலார் தங்க வயலில் வந்துட்டு நலிந்த தொழிலாளர்களுக்கு இந்த மேடை வந்துச்சுனாக்கா, மேடை தினத்தில் நலிந்த தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் வந்துட்டு அம்மா கொடுக்குறாங்க இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா தமிழ்நாட்டில் மட்டும் தொழிலாளர்கள் இல்லைம்மா, நம்ம கட்சிக்காரங்க நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்கம்மா, தங்க வயலில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்கம்மா, கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க, அந்தமானில் இருக்கிறாங்கன்னும் போது அக்கறவங்களுக்கெல்லாம் சேர்த்து தலை அவங்களுக்கு ஒரு லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த தாய்வளத்தோட சொன்னவங்க இன்றை வரைக்கும் நான் இப்போ ஒரு 11-12 பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்தில் வாங்கி கொடுத்துருக்கிறேன் இந்த தங்க வயலுக்கு. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த நேரத்தில் உதவக்கூடிய கரங்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி யாரெல்லாம் வாய் விட்டு எதனா சொல்லிக்கிட்டோம், இந்த செட்டில்மெண்ட் ஆகணுன்றதுக்காக கஷ்டப்பட்ட தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்ச ரத்த கண்ணீர் வடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சொர்ணபவன் எதிரில் கூட கூட்டம் போடும்போது எனக்கு வந்து கூப்பிடுவாங்க, நான் வந்து பேசியிருக்கிறாங்க, அந்த வீடு கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு. அப்போ வந்துட்டு நான் அவங்களுக்கு எல்லோரும் எதிரும் கூட சொன்னேன், எம்பி எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷனில் வந்துட்டு யார் ஓட்டு போடாத கோலார் தங்க வயலில் இருக்கிறவங்கெல்லாம் பைகாட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னே தான் வந்துட்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் பிரலாப் ஜோஷி அவங்கெல்லாம் வந்துட்டு அதை வீட்டு மனை பத்திரம் கொடுக்குறோன்னு சொல்லி வந்ததுனால அதையெல்லாம் பேக் ஆகிடுச்சு. இப்படி இந்த ஊரில் மட்டும் இல்லை, எந்த ஊர் ஆகட்டும், இன்றைக்கி ஒரு எறும்பை எடுத்துக்கிட்டால் கூட இன்னொரு பெருசு அதை விட பெரிய ஜீவன் எதுக்கோ அதை அடித்து சாப்பிட்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறோம். போராட்டத்தை முன்தொடர்ந்தால்தான் உனக்கு வர வேண்டிய சலுகைகள் வந்து சேரும். இது வந்து போராடி 23 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த இந்த வெற்றி முழுமையாக இந்த தங்கவயல் மக்களுக்கு போய் சேரணும். இந்த மக்கள் அதை பெற்று சிறப்போடு வாழணுன்றது என்னுடைய கோரிக்கை. இப்போது தொழிலாளர் நலத்துக்காக மத்திய அரசு, அது காங்கிரஸ்னால் கூட பிஜேபி கண்டோம், அவங்களால எதனா ஒரு நன்மை ஏற்பட்டுக்குதா இந்த பிஜிஎம்எலுக்கு? சார் ஒன்றுமே இல்லையே சார், நன்மைன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாமே கோர்ட்டு மூலியமாக தான் இப்போ நல்லதாக இருக்குது. பிஜிஎம்எல் நிர்வாகம் கூட இன்றைக்கி கூட மனசு வச்சான்னாவன் எனக்கு இப்போ குறைஞ்சபட்சம் வந்து இந்த பேமெண்ட் எல்லாம் கொடுக்கணுன்னாக்கா ஒரு 150-200 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுமே. இதே போல் வேறு இது இருக்கிற மூடி இருக்கிற தொழிற்சாலைக்கெல்லாம் கொடுக்கணுன்னாக்கா என்ன பண்ணுறது? அவன்லாம் கூட இதை பிடிச்சின்னு போனான் சார். இன்றைக்கி இதே சைனடு மண்ணை அழைச்சி வித்தான்னா 25,000 கோடி இருக்குது சார், 25,000 கோடி இருக்குது. பிஜிஎம்எல் வந்து தொடர்ச்சியாக சார் இதெல்லாம் சொல்லணுன்னாக்கா வெக்கக்கேடு மானக்கேடு. இன்றைக்கி வந்துட்டு இந்த தங்க வயல் மக்களுக்கு மட்டும் இந்த தங்கத்தை பிஜிஎம்எல் வந்துட்டு இது இந்திய துணைக்கண்டம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்த தங்க சுரங்க சார், இது தங்க பூமி இன்றைக்கி சுடுகாட காட்சி அளிக்குது சார். பாருங்கள் சார், இதில் வந்துட்டு எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இங்கே தான் சார் கோல்டு ஒன்று இங்கே ஜாஸ்தி இருக்கும், அதே போல் சாம்பியனில் ஒன்று இருக்குது, ஹெட்கேரில் இருக்கும். இதை வந்து லட்சக்கணக்கான டன்னு கோல்டை வந்துட்டு அனுப்பிச்சு இந்தியா துணை கண்டம் கடலில் மூழ்கும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டான்னா, ரிசர்வ் பேங்க்லேருந்து எந்த பணமும் இது கொடுக்க முடியாது, ஒதுக்க முடியாதான்னா. அப்போது வந்து நேரு காலம் அது. அப்போது வந்துட்டு இந்தியா வந்துட்டு மூழ்கி போச்சுப்பா, களத்தில் மூழ்கிட்டு இருக்குது, எங்களுக்கு கடன் கேட்கும்பொழுது உன்னை எதையாக வச்சு கொடுக்குறது உங்கள்கிட்டன்னு கேட்கும்போது இந்த பிஜிஎம்எல் வச்சு தான் சார் கொடுத்தான்.
அதனால தான் இன்றைக்கி இந்தியா பேருனுக்கு காங்கிரஸ் ஆட்சி ஆகட்டும் பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி நடைபெற்று தொங்கினுக்கிற நகைமை வச்சு தொங்கினதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த தங்கவயல் சுரங்கம் இருக்குது தங்க சுரங்கம் இருக்குது தங்கவயல் இருக்க மக்கள் இருக்காங்க. சார் இப்போது நிறைவாக யாருக்கு நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு சார் நான் நன்றி சொல்லணுனாக்கா முழுக்க இந்த நீதி அரசர் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு என்னான்னு கொடுத்துக்கிறாரு. அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? கோர்ட்டுக்கு போனது எம்ப்ளாயிட்ஸ் யூனியன். இப்போ புதுசாக ஒரு யூனியன் வச்சு போனாங்கல்ல, என் நண்பன் ஆர் மூர்த்தி, கே சுவேது, மற்ற டாக்டர் ராஜேந்திரகுமார், இப்படி பல பேர் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தராக சொல்லி மற்றவங்க மனுஷன் நோய் வைக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. அவங்க எல்லாம் சில நேரத்தில் என்னையும் கூப்பிடுவாங்க, சில நேரத்தில் நானும் போய் பேசியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அதில் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த வெற்றி மகத்தான வெற்றி வந்துட்டு அவங்களுக்கு சேர்ந்தாலும் இந்த 3500 குடும்பத்தினுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதலும் இந்த நீதி அரசருக்கு போய் சேரணும். இது என்னுடைய கோரிக்கை.